ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இந்த பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது சரி, இல்லை ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தில் பிரிண்டர் ஷேர் பண்ணும்போது விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இந்த பர்டிகுலர் எரர் வருது. கனெக்ட் டு பிரிண்டர், விண்டோஸ் கேனாட் கனெக்ட் டு த பிரிண்டர், இந்த எரர் வருது. ஸோ 0x0007E இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், சர்வர் சிஸ்டத்தில் பிரிண்டர் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ரன் கமாண்ட் போங்க. ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் ரன் கமாண்ட் போயிட்டு ரிட்ஜ் எடிட் ரிட்ஜ் எடிட்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். இதில் ஹெச்கே லோக்கல் மிஷின் இதில் போங்க. இதில் போனீங்கன்னா சிஸ்டம், அதில் கண்ட்ரோல் செட்டு, அதில் கண்ட்ரோல் போங்க. அதில் பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு. ஸோ இதான் அந்த பிரிண்ட்டு. இந்த இடத்துல ரைட் சைடு ரைட் கிளிக் பண்ணி நியூ போங்க. நியூ போயிட்டு இந்த டிவேர்டு 32 பிட் இது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பேடில் ஒன்று ஆல்ரெடி ஒரு கமாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது இருக்குது பாருங்கள். நோட் பேடில் இந்த கமாண்ட் RPC R11 ப்ரைவேசி எனபிள், இந்த கமாண்ட் நோட் பண்ணிக்கங்க. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருந்தேன். இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த ரீநேம் பண்ணுற இடத்துல இங்கே நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் ரீநேம் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் அந்த கமாண்ட் இங்கே வந்துடும், அந்த நேமு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ரன்னில் போயிட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். GP அப்டேட் /FORC கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகும். பாலிசி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் போயிட்டு ரன் கமாண்டில் போயிட்டு services.msc இதில் பிரிண்டர் ஸ்பூலர் பாருங்க. இந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரிண்டர் ஸ்பூலருங்கிற ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட்னு வரும். இது அப்புறம் பிரிண்டர் சர்வீஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸு சிஸ்டத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகும். ப்ளஸ் அதர் சிஸ்டத்தில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கனெக்டுக்கு இந்த சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி பிரிண்டர் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும். அது எப்படின்னு வீடியோ லிங்க்கில் ஃபுல் வீடியோவில் பாருங்கள், இன்னொரு வீடியோலையும் போடுறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் இந்த எரரை சரி பண்ணுறதுக்கு இந்த கமாண்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த லேப்டாப்பில் வந்து பிரிண்டரு கனெக்ட் ஆகலை, சர்வர் லேப்டாப்பில் இந்த மாதிரி போயிட்டு ரிட்ஜ் எடிட் ரன்னில் போயிட்டு இப்போ நம்ம அங்கே உங்கள்கிட்ட சொன்ன கமாண்டை வந்து அப்படியே டைப் பண்ணுறேன். கண்ட்ரோல் செட்டு, கண்ட்ரோல் சர்வீசஸ், பிரிண்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி கமாண்ட் டைப் பண்ணுறோம். ஸோ நோட் பேடில் இருக்கிறத காப்பி பண்ணி இந்த நியூ இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இது வந்து சர்வர் லேப்டாப்பில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ GP அப்டேட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து சர்வர்லேயும் பண்ணணும், கிளைண்ட்லேயும் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட்டும் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தா வராது, எரர் தான் வரும். அது காரணம் என்னென்னா, அங்கே ரீஸ்டார்ட் பண்ணணும் சிஸ்டமை. ஒரு தடவை பிரிண்டர் சர்வீஸில் போயிட்டு பிரிண்டர் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வரில் services.msc அதில் போய்ட்டு பிரிண்டர் ஸ்பூலர் சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு பாருங்கள்.
ஸோ இங்கே வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்பூலர் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை பண்ணிட்டு ஒன்ஸு சர்வர் லேப்டாப்பை பிரிண்டர் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் அப்ளை ஆகிடும். செட்டிங்ஸ் அப்ளை ஆனதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் நீங்கள் பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகிடும். ப்ளஸ் இந்த லேப்டாப்பில் பிரிண்டரை ஷேர் பண்ணிவிட்டு அதர் லேப்டாப்பு அதர் சிஸ்டத்தில் போயிட்டு இந்த லேப்டாப்போட நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுங்க அந்த பிரிண்டர் ஐக்கான. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.